ஹாய் ஹலோ திஸ் பிரியம் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. யங் யூத் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி ஆப்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால இந்தியாவோட எக்கானமி மிகப்பெரிய பாதிப்பு சந்தரித்தது. மிகப்பெரிய விஷயங்கள் தப்பான விஷயம் பண்ணுறாங்க இந்த கார்ப்பரேட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதே மாதிரி எக்கனாமிஸ்ட்டும் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னதான் நடந்துட்டு இருக்கு, என்ன விஷயங்கள், என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட், 20-30 வயசுல சம்பளம் கம்மியா இருக்குன்னு சொல்றதுனால டெலிவரி ஆப் ஸ்விக்கி, சொமாட்டோ, ராபிடோ, யூபர் இந்த மாதிரி ஆப் லைக் டாக்ஸி ஆகும் ஒரு நார்மலான டெலிவரி பார்ட்னராகவும் ஒர்க் பண்றாங்க. அப்படி ஒர்க் பண்ணனால அவங்க ஒரு இன்கம் கிடைக்குது. மற்ற இடத்துல ஒரு இன்கம் கிடைக்கிறத விட ஒரு 30,000 ஒரு நல்ல ஒரு இன்கமாவே கிடைக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கனா தப்பு இல்லை. பட் இதுவே தான் ஒரு அந்த கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு மெத்தடாலஜியில் பார்க்கும் பொழுது எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுல மெத்தடாலஜி யூஸ் பண்ணும்போது எப்படி சொல்ல போனா ஒரு ஆஸ் எம்ப்ளாயா இருக்கணும் ஒரு கம்பெனியில் அப்படின்னா பிஎஃப் தரணும், இஎஃப் பிடிக்கணும், எல்லா விஷயத்தையும் பண்ணணும், போனஸ் அந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். நிறைய காசு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவே டெலிவரி ப்ரைவேட்டாக ஒரு பார்ட்னராக இருந்தாங்க அப்படின்னா எந்த விஷயத்தையும் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி எடுத்தா அப்படின்னா அந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். எப்படி அப்படின்னா பிஎஃப் தர வேணாம், நிறைய விஷயங்கள் வந்து தரவே வேண்டாம், நிறைய விஷயங்கள் பார்க்கவும் வேண்டாம். இதனால பெரிய அட்வான்டேஜ் யாருக்கு அப்புறம் டெலிவரி ஆப் தான். அந்த ஸ்விக்கி, சொமாட்டோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் மட்டும் தான். ஜஸ்ட் உங்களை டெலிவரி பார்ட்னராக வச்சிருக்கவங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒர்க்கராக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இதனால என்னென்ன பாதிப்புலாம் அந்த டெலிவரி பார்ட்னர், அதாவது ஸ்விக்கி, சொமாட்டோ அந்த மாதிரி ஓட்டுறவங்கனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுறாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட்ஸ்ல பார்க்கும் பொழுது, ஒரு லோன் கேட்டாலும் ஒரு பிளேஷிப் இந்த சேலரி ஸ்லிப்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த கம்பெனில தானே பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டா டெஃபினட்டா தரமாட்டாங்க. ஒரு காலத்துல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க, 30,000 ஏர்ன் பண்றேன் அப்படின்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. நார்மலா 30,000 ஸ்விக்கி, சொமாட்டோ கிடைக்குது அப்படின்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமாட்டோ அது மட்டும் இல்லை, நிறைய டெலிவரி ஆப்ஸ் பண்றதுனால, டெலிவரி பாயா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நார்மலா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த கம்பெனியோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதும் கிடையாது. இதனால இந்த விஷயங்கள் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நடக்குது. அண்ட் பியூஷ் கோயல் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யங்கான ஃப்ரெஷ் பிளட் ஜஸ்ட் பை அன்எம்ப்ளாய்மெண்ட்னால நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படி ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி பீப்புளை கரெக்டாக டேக்கிள் பண்ணிட்டு நார்மலான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 10,000 15,000 கூட கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுக்காததுனால இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் பை யூத்தை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ரீஷியஸான யூத் டைமை யூஸ் பண்ணிட்டு இன்கம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துறாங்க. அப்படி இன்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்ததுனால ஒரு 30 to 35 years வரைக்கும் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஏன் 40 years கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்டெபிலிட்டின்ற விஷயம் இல்லாதனால அதுக்கப்புறம் அது ரொம்ப பெரிய சஃபரன்ஸ் கிடைக்கும். இதே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையோ ஒரு நார்மல் கம்பெனிலையோ ஒர்க் பண்ணா அப்படின்னா 30 to 40 years அப்படின்னா அவங்க ஒரு பிஎஃப், இஎஃப் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி அது விஷயங்கள் கிடைக்காதனால அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஸ்விக்கி டெலிவரி ஆப்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அந்த விஷயத்தை அதிகமாகிறதுனா என்ன காரணம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ராங் சைடில் யூஸ் பண்ணுறதுனால தான். அப்படி இந்த விஷயத்தெலாம் நான் எப்படி டேக்கிள் பண்ணுறது, எந்த விஷயங்கள் பண்ணால் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும், அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணோன்னா இன்னும் பெட்டர் ஆகும் சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு.
ஒரு 1,00,000 பேரு ஒரு வருஷத்துக்கு வெளியில போறாங்க படிச்சு முடிச்சுட்டு அப்படின்னா, அவங்களுக்கு ஜஸ்ட் 10,000 to 20,000 பீப்பிள்ஸ் தான் ஒர்க் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, நெறைய ஐடிஸ் கம்பெனிஸ்ல குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ்னால, இப்ப ட்ரம்ப்ஸோட இம்பாக்ட்னால நெறைய பீப்பிள் வந்து ஜாப் கிடைக்காம நெறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்றாங்க. அப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னது அப்படின்னா, ஒரு கம்பெனிய வச்சு ரன் பண்றதுனால தான் ஒரு எக்கனாமி பூம் ஆகுமே தவிர்த்து, ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்றதுனால எக்கனாமி பூம் ஆவாது. அப்படி அந்த எக்கனாமிய பூம் பண்றதுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங்கோ, நம்ம கம்பெனி இந்தியால ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இந்தியால கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு நெறைய கவர்மெண்ட்டான விஷயத்த குடுக்குறாங்க. அப்படி எந்த நாளைக்கு கவர்மெண்ட்டால குடுத்தா இவ்ளோ குடுத்தாலுமே ஏன் பீப்பிள் ஸ்டார்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் 12th வரைக்கும் படிச்சுட்டாங்க. ஸ்கூல் ஃபுல்லாவே ஜாப்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஃபுல்லா படி ஜாப் கிடைச்சிரும். அந்த மாரி மைண்ட் செட்ல டீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லயும் அதே மாரி மைண்ட் செட்ல டீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜாபுக்கு போறத விட வேற மைண்ட் செட் எதுவுமே இருக்காது. ஜாபுக்கு போறதுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச்சா படிச்சிருப்பான். அன்பார்ச்சுனேட்டா, ஃபார்ச்சுனேட்டா ஃபுல்லா வந்து கார்ப்பரேட்ல ஒர்க் ஹெக்டிக்கான விஷயத்த குடுப்பாங்க. அவங்களுக்கு கோல்ஸ வந்து சுத்தமா ஃபோக்கஸ் பண்ண விடாம ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். அந்த விஷயத்த அவங்களுக்கு ஃபோக்கஸ் அந்த மாரி விஷயம் தர்றதுனால, ஆட்டோமேட்டிக்கலா வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அண்ட் பிசினஸ் அப்படின்ற விஷயம் மைண்ட் செட்ன்னு கம்மியாயிடுச்சு. இதுவே சைனால அப்படி இல்ல. சைனால எப்படி அப்படின்னா 12th முடிக்கும் பொழுதோ ஆர் யூஜி முடிக்கும் போது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணணும். அப்படி அந்த ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனி ஒரு உருவாக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை சின்ன வயசுலயே அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. லைக் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே வந்து ஒரு ஆம், வயல்ல எப்படி வேலை செய்யறதாகட்டும், ஒரு பார்பர் ஷாப்ல கட் பண்றதாகட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சொல்லி தந்துட்டே இருக்காங்க. லைக் ஏபிசிடி சொல்றதை விட அவங்களுக்கான ஸ்கில்ல சின்ன வயசுல சின்ன ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க, பெரிய வயசுல பெரிய ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல ஸ்கில்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி விஷயத்த சைனா அது மாதிரி கண்ட்ரிஸ் கொடுக்கறதுனால அந்த கண்ட்ரிஸ் டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. இதுவே இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டத்துல இந்த மாதிரி மெத்தடாலஜியும் இந்த மாதிரி விஷயங்களும் கிடையாது. அதனால தான் இன்னுமே வந்து பீப்புள் வந்து ஆம், சஃபர் பண்றாங்க. அப்படி இன்னுமே வந்து நிறைய லே ஆஃப் பண்றதுனால கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே இனிமேல் ஆச்சும் நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வராங்க. அப்படி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா பீப்புளோட மைண்ட் செட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணணும். அப்படி பீப்புளோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் கொடுக்கணும். அவேர்னஸ் எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்னா காலேஜ், ஸ்கூல்ஸ் அது மாதிரி அப்போ கொடுத்துருப்போம். அது திறக்கும் பொழுது ஒரு எல்கேஜிலேருந்து அவேர்னஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரன் பண்ண ஆண்டர்பிரினர்ஷிப் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எப்படி ரன் பண்ணணும், எந்த மாதிரி விஷயத்த டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி ரிலேட்டடான விஷயம் வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லி கொடுப்போம். அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து இந்திய எக்கனாமி வந்து நல்ல பூம் ஆகும். அப்படி எக்கனாமி பூம் ஆகும் அப்படின்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து போகணும். அது அன்எம்ப்ளாய்மெண்ட் போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஆன விஷயத்த வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணாதான் முடியும். இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.